वन्दे सदानपि वन्दनीय आनन्दसुगदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्ता न शेषकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. அர்த்தம். தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இந்த பாடல் அறிவுறுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சாங். அண்டங்கள் ஓடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே, கண்ணும் கடந்து நின்ற மௌனத்திலே கண்டம் கடந்து நின்று ஆடுகின்றதே. பழகும் யோகமும் பரத்தினில் சாரும் அழகும் ஆண்டவன் அருளதும் காணும், முழங்கும் வேதங்கள் கூட்டிடும் சாரம் விளங்கிடும் நாதம் பூம் எனும் எங்கும் அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே. யாரோ அண்ணலின் தீரம் அறிவாரோ ஊரோ உறவோ ஒதுங்கி நின்றாரோ, பேரோ புகழோ பெரும் பொருள் யாரோ யாரோ துறந்தார் பரமறிவாரே. அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே, கண்ணும் கடந்து நின்ற மௌனத்திலே கண்டம் கடந்து நின்று ஆடுகின்றதே. அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தான் தானே ஈஸ்வரன், அதாவது தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து இந்த உலகம் உண்டாகிறது. அதாவது நாம தான் இந்த ஈஸ்வரன், நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வெளியில போகிறதால இந்த உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். சரி, இப்போ ஓகே. இப்ப இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது? அதாவது ஜனன மரணம், இது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பாவ புண்ணியங்களாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? சரி, ஓகே. இப்ப புண்ணியம்னா என்னன்னு பார்க்கலாம். புண்ணியம்னா அந்த வார்த்தைக்கு சுகிர்தம்னு சொல்றாங்க, அதாவது நல்ல செயல்கள். அதாவது தானம் கொடுக்கறது, கோதானம் கொடுக்கறது, ஒரு ஜீவனை பாதுகாக்கிறது, மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது, ஹோமம் பண்றது, பூஜை பண்றது. சோ இந்த மாதிரி எதெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கோ அது எல்லாமே புண்ணியம். துஷ்கிருதம், துஷ்கிருஷம்னா அந்த பாவம். பாவம் பட்ட செயல்கள்னா என்னன்னா, ஒரு ஜீவனை போய் துன்புறுத்துறது, கொடுமைப்படுத்துறது, நம்ம பெற்றவங்களே பாத்துக்கிறது இல்ல, சோ அந்த மாதிரி கெட்ட செயல்கள் செய்யறது, இதெல்லாம் பாவம். அப்ப இப்ப இந்த பாவ புண்ணியம்ன்றது நமக்கு மட்டும் இல்லைல்ல, உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இது பொருந்தும். அப்ப எல்லா ஜீவராசிகளுமே பாவம் புண்ணியத்தாலதான் அதுங்களும் இந்த மாதிரி ஒரு பிறப்பை எடுத்திருக்கிறாங்க. அப்ப எவையெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கு, யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறாங்க? இப்ப
நாம மனுஷனா பிறந்திருக்கோம். அப்ப நாம புண்ணியம் செஞ்சிருக்கிறோமா இல்லையா? அப்படி அதே மாதிரி யானை முதல் எறும்பு வரை அவங்க எல்லாம் எப்ப பாவம் செஞ்சாங்க? அப்ப அதாவது நாம மனுஷனா பிறக்கிறதுக்கு எந்த பிறவியில எப்ப நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம்? யானை முதல் எறும்பு வரை அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா முற்பிறவின்னு சொல்றாங்க. முற்பிறவி. அப்ப முற்பிறவியில நாம யாரா இருந்தோம்? இந்த யானை எறும்பு இவங்க எல்லாம் யாரா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்ப நம்ம அனுபவத்துல தெரியாத ஒரு விஷயத்த அதை பத்தி நம்ம பேசக்கூடாது இந்த இடத்துல. இப்ப இந்த யானை முதல் எறும்பு வரை இவங்க எல்லாமே என்னன்னா ஒரே ஜீவன் தான். இப்ப இந்த ஜீவன் எப்படின்னா ஜீவன் வெளியில வியாபிச்சுது, வியாபிதபோ சக்தியா மாறுச்சு. அந்த சக்தியில தன்னுடைய ஜீவன் இந்த மாதிரி எல்லா உயிரினங்களாவும் பிரதிபிம்பிக்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம். அப்படி பார்க்கும்போது எல்லா ஜீவன்களும் எல்லா உயிர்களும் ஒரே ஜீவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாவ புண்ணியங்களை வச்சுதான் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொன்னா அது இந்த ராஜாக்களுக்கும் தானே பொருந்தும். சரி, இப்ப புண்ணியம் செஞ்சா என்னவா பிறக்கிறாங்க, பாவம் செஞ்சா என்னவா பிறக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துரும். இப்ப புண்ணியம் செஞ்சா என்னவா பிறக்கிறாங்கன்னா ராஜாக்களாகவும் பிராமணர்களாகவும் தனவான்களாகவும் பிறக்கிறாங்க. பாவம் செஞ்சா நோயாளிகளாகவும் ரொம்ப பஞ்சத்திலையும் அதாவது தரித்திரங்களாகவும் தான் அப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இந்த புண்ணிய பாவங்கள் அந்த பிறப்பு இறப்பு ராஜாவுக்கு தானே பொருந்தும். சரி, ஓகே. இப்ப நாம இப்ப இந்த புண்ணிய பாவம் எல்லாம் செய்யறோம் இல்லையா? இத செஞ்சா இதுக்கு உண்டான பலன் நம்ம எப்ப அனுபவிப்போம்? அப்ப முற்பிறவியில தான் அனுபவிப்போம். முற்பிறவியில தான் செஞ்சிருப்போம் இதுக்கு உண்டான பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும். இப்ப நாம இப்ப ஒரு நிமிஷம். இப்ப நம்ம இந்த ஜென்மத்துல செய்யக்கூடியத அடுத்த ஜென்மமோ போன ஜென்மத்துல செஞ்சதை இப்பவும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த ராஜாக்கள் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் நோயே வர்றது இல்லையா? வருது தானே? அப்படி வரும்பொழுது அப்ப அவங்கள மட்டும் எப்படி நம்ம புண்ணியம் மட்டும் செஞ்சிருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாமளும் தானே அந்த மாதிரி பிறந்திருக்கணும். அது எப்படின்னா பாவம் முழுசா இல்லாம எப்ப போகுதோ அப்பதான் இந்த ராஜாக்களாகவும் பிராமணர்களாகவும் தனவான்களாகவும் பிறக்கிறாங்க. ராஜாக்களுக்கு புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள்னு சொல்றாங்க. அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவி ஆகும் பொழுது ஈஸ்வரன் ஆகும்னு சொல்றாங்க. புண்ணியம் ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஈஸ்வரனாவே தீர்ந்தது. அதாவது இந்த இடத்துல புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்னு சொல்றது எல்லாமே என்னன்னா ஜீவசக்தியான வாயுவை தான் சொல்றாங்க. அது பின்னாடி சொல்றாங்க. இப்ப நாம இந்த புண்ணியம் புண்ணியம்னு பார்த்தா நமக்கு புரியாதுன்றதால இந்த இடத்துல ஜீவசக்தியான வாயு, புண்ணியம்னாலே ஜீவசக்தியான வாயு. அப்ப இந்த புண்ணியம்ன்றது ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஈஸ்வரனாகவே தீர்கிறது. அப்படின்னா நம்ம ஜீவசக்தியான வாயு அதோட உற்பத்தி ஸ்தானத்துல போய் சேர்ந்து அந்த ஈஸ்வரனாகவே மாறிடுது, அதாவது ஈஸ்வரமயமாகவே மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதாகும் ராஜா. இந்த மாதிரி அந்த ஜீவசக்தியான வாயு போயிட்டு ஈஸ்வரனோடவே இருந்து அங்கவே சேர்ந்து அதுவாவே மாறதுக்கு பேரு தான் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஈஸ்வர அம்சமாகும் ராஜா, அதாவது ராஜா பிரக்ஷ தேவதா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த காலத்துல அதனாலதான் எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஈஸ்வரனா இருக்கிற இந்த ராஜாவுக்கு போய் ஏதாவது ஒரு நோய் வருமா? வராது இல்லையா? சோ அப்ப இப்ப நாம பார்க்கக்கூடிய ராஜாக்கள்னு சொல்றவங்களுக்கு பலவிதமான நோய்கள்லாம் வருது, பெருசு பெருசா வருது. அதுவும் அது ராஜசமா, அப்புறம் ராஜசயம், ராஜபிளவை, பௌத்திரம், மூலம், பிரமேகம், பக்ஷவாதம். சோ இது மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால அவங்க எல்லாம் பெரிய குற்றம் செஞ்சவங்களாதான் இருக்கணும். இப்ப மனம் இல்லைன்னா புண்ணியமோ பாவமோ எதுவுமே உண்டாகாது, செய்ய முடியாது. அப்ப
புண்ணியம் என்பதுனா என்னன்னா ஈஸ்வரிடம் சேர்வதற்குள்ள ஒரு நிலை. அதாவது ஒரே கதியா அந்த ஈஸ்வரனோடவே போய் தொட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? சோ அந்த ஒரு நிலைக்கு தான் புண்ணியம்னு சொல்றாங்க. அந்த நிலைமைக்குத்தான் புண்ணியோத்கிருஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தன்னிலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் உண்டாகாமல் தன்னில் மேலே சிரசாய் இருக்கின்ற ஈஸ்வரனிடம் ஏககதியாக வரும் பொழுது புண்ணியம் உத்கிருஷ்டமாகிறது, அதுவாகும் ராஜாவாகின்றது. சோ இந்த மாதிரி நம்ம தலையில சிரசுல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனோட ஏக கதியாக இருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாவே மாறிடுது. அதுக்கு பேர் தான் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ப்ராசஸ சண்டாளன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் செஞ்சாருன்னா அவரும் அந்த ஈஸ்வர தன்மையாலேயே தானே மாறிடுவாரு. சோ அப்ப ராஜான்னு சொல்றதுக்கு தனியா ஏதாவது ஒரு சிருஷ்டி இருக்கா? ராஜா அப்படி எதுவும் இல்ல இல்லையா? அப்ப அவங்க அந்த செய்யக்கூடிய செயலை வச்சுதானே சொல்றாங்க. அப்ப அவங்க தொழிலை கொண்டுதான் இந்த ராஜா ஆகுன்றது இப்ப சொல்றாங்க. அப்ப நாம பார்க்கும் போது இப்ப ராஜான்னு அபிமானிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தா இந்த உலகத்துல எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் அனுபவிக்க வேண்டிய சொத்தை கை வலுத்தவன் காரியக்காரன்ற மாதிரி யார் இதுல பலவானாக இருக்கிறாங்களோ, அதிக சப்போர்ட் ஜனங்களுடைய சப்போர்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க அடிச்சு மிதிச்சு பயமுறுத்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த ராஜ்யத்தை பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்னன்னா மலையாள தேசத்துல மாப்பிள்ளை கழகம்னு ஒரு நடந்ததா சொல்றாங்க. அதுல குஞ்சு அகமது ஹாஜி அப்படின்றவரு 2-3 டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு அக்யூஸ்ட். அவரு என்ன பண்றாரு, அவருக்கு நிறைய அந்த ஜனங்களோட சப்போர்ட் இருக்கு. அவரு ரொம்ப இந்த மாதிரி ரவுடி மாதிரி இருந்து அரசாங்கத்தையே எதிர்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டி போட்டு மிரட்டி வெட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் தான் ராஜா, நீங்க எல்லாரும் எனக்கு கீழ்ப்படியணும். சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற இந்த ராஜான்ற நிலைமை. வரலாற்றுல எல்லாம் கூட பார்க்கும்போது நிறைய இந்த ராஜாக்கள்னு சொல்றவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்த்தா தன்னை சார்ந்தவங்களே, அதாவது அண்ணனா தம்பியா அப்பா இவங்களை எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டு அவங்கள ஏதாவது பண்ணிட்டு தான் இந்த ராஜாவா வந்திருப்பாங்க. சோ அப்ப கை வலுத்தவன் காரியக்காரன்ற நிலைமையிலதான் அந்த ராஜா என்ற இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ராஜா என்ற நிலை இருக்கு. ஆனா உண்மையான ராஜா அப்படின்றது தன்னுடைய ஜீவசக்தி அந்த ஈஸ்வரனோடவே ஏககதியா இருந்து அதுவாகவே சேரும் பொழுது அதுவாகும் ஈஸ்வரனாகும் ராஜான்னு சொல்றாங்க. மீதிய நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைநிலையில் அமர்ந்துள்ள உங்களையும் உங்களுள் அமர்ந்துள்ள இறைநிலையையும் வணங்கி நம்முடைய உரையை துவங்குகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்த வித்தை பயிற்சி நமக்கு கிடைச்சி பயிற்சி பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஏன் அந்த கதி மாற்றமோ இல்லை அனுபவமோ ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது பலருக்கு ஒரு கேள்விகளாகவே வருது. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக யமம் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க. யமம் அப்படின்னா தவிர்க்க வேண்டியவை, நியமம் அப்படின்னா செய்யக்கூடியவை, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஞானபிதா அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா, இல்லை எப்படி நடந்துக்கிட்டாங்க, அடுத்து அவங்கள தொடர்ந்து வந்த ஆனந்த பட்டம் வாங்கிய அவங்க எப்படி அதுக்கெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கூட இருந்து சொன்னவங்க. அதை கேட்டு நமக்கு ஒரு பெரியவர் சொல்லி கொடுத்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சித்த வேதத்தில் ஒத்து போகும்.
அதையும் நம்ம சொல்லிடுறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி பண்ணி நீண்ட காலமாக பயிற்சி பண்ணுறோம். பயிற்சி பண்ணியும் ஏன் நம்மளால ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம இதில் பார்க்குறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அந்த ஆசிரமம் சித்தாசிரம சட்டத்தில் வந்து ஒரு பிரதானமாக ஒரு சட்டம் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதொருவர் அந்நியருடைய குற்றத்தை பார்க்காமல் தன்னுடைய குற்றத்தை பார்த்து மேலும் அந்த குற்றம் தன்னிடம் நிகழாதபடிக்கு பார்த்து கொள்கிறாரோ அவரே உத்தமரும் சிரேஷ்டரும் ஈஸ்வரத்துவம் உடையவரும் ஆகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அப்படி சொல்லணும் அப்பா? மற்றவங்களை பத்தி குறைகளை பார்க்காதீங்க, நம்மளுடைய குறைகளை பார்த்து திருத்திக்கங்கன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து ஒரு குறள் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிக்கின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. மற்றவங்களுடைய குற்றத்தை பார்க்காம நம்மளுடைய குற்றத்தை பார்த்து நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உயிருக்கு வந்து தீங்கு கிடையாதுங்கிறார். இந்த உயிரினுடைய தீங்கு என்ன? உடலினுடைய தீங்கு நோய், ஏதோ ஒரு பேர் சொல்லலாம். அப்ப அந்த உயிருக்கு தீங்கு வருதுன்னா மரணம் தான், அதை தவிர வேற எதுவுமே உயிருக்கு தீங்கா கிடையாது. அப்படி அந்த உயிருக்கு தீங்கு இல்லாத அந்த நிலையில் வாழ முயற்சித்து இந்த மார்க்கத்தில் வரக்கூடிய நாம் அடுத்தவரை பற்றின குற்றங்களை பேசுவதும் கேட்பதையும் அறவே நிறுத்திவிட வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு காரணமும் இதுல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டும் விரலால் குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பை காட்டுதடா. நாம எதிர்ப்புற நிக்கிற ஒருத்தரை பார்த்து அவர் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு விரலை நம்ம ஆட்காட்டி விரல்ல காட்டினோம்னா மீதி இருக்க 3 விரல்கள் வந்து நம்ம நெஞ்சை பார்த்து நம்மளை பார்த்து இருக்கும். அப்ப அந்த இயற்கையினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, அடுத்தவர் அந்த குற்றம் செய்கிறாருன்னு நம்ம சொல்லும் போது நாம் செய்வதற்கு தயாராகி விடுகிறோம். நம்ம அது கொண்டு போய் தள்ளிரும். அதனால அதை ஏதிலார் குற்றம் பார்க்கக்கூடாது. இது நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத பிரதிவாதம் செய்யக்கூடாது. இது சித்தவேதத்தில் பல இடங்கள்ல அப்பா சொல்லியிருக்காரு. வாத பிரதிவாதம் செய்து துரபிமானத்தால் நசித்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். வாத பிரதிவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனா நம்முடைய கருத்து தான் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ஜீவனுடைய சக்தி வந்து விரயமாகுது. அடுத்ததா ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, இடையில போய் நம்மளை கூப்பிடாம நம்ம வந்து இடையில போய் நம்மளுடைய கருத்தையோ விஷயத்தையோ சொல்லக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தருவி குற்றாலம் ஐந்தருவி பக்கத்துல சங்கரானந்தர் ஐயா ஆனந்த பட்டம் பெற்றவர்களில் ஒருவர். அவர்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, சாமி இது மாதிரி என் பொண்ணு வந்து இன்னொரு பையனுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக செயல்படுத்துங்க அப்படிங்கிறார். அப்போது அங்கே கேட்குறாங்க, என்ன சாமி அவர் வந்து ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் சொல்லணும் இல்லையா இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னா, அவர் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு சங்கரானந்தர் ஐயா அவங்க, அவன் வந்து நான் என் பொண்ணை இன்னாருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட வந்து சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லும்போது அவர் ஏற்கனவே ஒரு முடிவு, ஒருத்தருடைய கருத்து ஒரு தீர்மானத்துக்கு எட்டுனதுக்கு அப்புறம் நம்ம அதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது சாமியோடைய கருத்தாக இருந்தது. அப்போது அந்த ஞானிகள்லாம் அவர் அவ்வளோ பெரிய மகான், அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் இது சரி இல்லை தவறு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அவங்களே அந்த மாதிரி தான் ஒதுங்கி போகிறாங்க. அப்போ என்னன்னா அவர் எப்படி வந்து கேட்டிருக்கணும்னா, ஆக்சுவலாக சாமி இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இது செய்யலாமா வேணாமான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் வந்து அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பார். அப்போது
அந்த பெரியவங்கள்ட்ட பழகும்போது எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நாம ரொம்ப காலமா பயிற்சி பண்றோம். ஏன் நம்மளுக்கு என்ன தடை? சித்த வித்தை என்பது ஞானம் அடைவதற்காக ஞானபிதாவால் கொடுக்கப்பட்ட சுலபமான முறை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தானாமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தானாமானங்கள், பதவி அபிமானாதிகள், இப்படி நிறைய வார்த்தைகளை, துரபிமானம், நிறைய வார்த்தைகளை சித்தவேதத்தில் சாமி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான தத்துவ அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் மானம். மானம் அப்படிங்கிறது ஒரு பற்றை வந்து குறிக்கக்கூடியது. நம்ம நெருக்கமான உறவினர்கள் மீது, தாய், தந்தை, மனைவி, குழந்தை, இப்படி இந்த 4ஆம் அத்தியாயத்தில் சொல்ற மாதிரி அது வந்து அப்படியே ஒரு பலகையை நம்மளை வந்து பிடிச்சிருக்கு. அந்த பலகையை போய் நம்மளே பிடிச்சிடுறோம். மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலகையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா பிடிச்சிடுறோம். அது ஒன்று. அடுத்தது அபிமானம்னு ஒன்று இருக்கு. அபிமானம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு வகையான பற்று தான். அடுத்த ஸ்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை தாய் மாமா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டாருக்கு வீட்டில் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைவோ இல்லை ஏதோ ஒன்று தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு துடிப்போம். ஏதோ ஒன்று செய்வோம், பண ரீதியாக, பொருளாதார ரீதியாவோ இல்லை ரத்தம் கொடுக்கறதோ ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவி செய்வோம். அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இறக்கம் வேணா படுவோமே தவிர அவங்களுக்கு அந்த அளவுக்கு இறங்கி போய் நம்ம ஏதாவது செய்வோமானா செய்ய மாட்டோம். அது நம்மளுக்கு பிடிச்ச நடிகராக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒருத்தர் மேலே இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து அபிமானம். அப்போ அதுவும் ஒரு வகையான பற்று தான். அதையும் வந்து விட்டுறணும் அப்படிங்கிறார் அப்பா. அடுத்தது துறவிமானம். துறவிமானம் அப்படிங்கிறது சித்தவேதத்தில் நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நம்மளுடைய பொருளாதார ரீதியான இல்லை படித்த படிப்பு ரீதியான நம்மளுடைய தொழில் ரீதியான ஒரு சுய கௌரவம், நாம் வந்து உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கீழே இருப்பதாகவும் எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். இது வந்து அங்கே மற்ற இடத்துல தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறோம். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வர்றாரு, உபதேசம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாரு. நம்ம கேட்குறோம். அவர் சொல்கிறாரு ஒரு 3 மாதம் ஆச்சுங்கிறாரு. நாம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு 3 மாதம் தான் ஆச்சா, நாம் 5 வருஷம் 10 வருஷம் நம்ம இதில் எக்ஸ்பர்ட் ஆன மாதிரி அந்த இடத்துல ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே அதுவும் துறவிமானம். அப்போ அதையும் வந்து உடனே நம்ம விட்டுடணும். இது துறவிமானம். அடுத்தது மானாபிமானம். இது எப்படின்னா, நம்மை பற்றி மற்றவர்கள் உயர்வாக நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நாமளாவே ஒரு ஐடியா பண்ணிக்கிறது. என்னை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்க தெரியும், இல்லை இவங்கள்ட்ட கேளுங்க தெரியும், இப்படின்னு நம்மளாவே சில ஐடியாலாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது பேர் மானாபிமானம். அப்போது இந்த சொன்ன இந்த 4 விஷயத்தில் எந்த இடத்துல நம்ம வந்து லாக் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த குணநலன்களில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே நமக்கு அந்த பிரம்மரந்திரத்தினுடைய அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அகப்பட்டிருக்கோமாங்கிறத பார்த்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் டெலீட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை டெலீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை நிலையானது அது தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா பொதுவாக மற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம இறைவனை முயற்சி பண்ணி அடையணும் அப்படிம்பாங்க. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய குணநலன்களை மாற்றிக்கிட்டோம், நம்மளுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் அப்படி டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கும் நமக்கும் உள்ள அந்த கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தில் இதெல்லாம் வருது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் வருது. அது விலகிடுச்சு அப்படின்னாலே இறைநிலை தன்னை வெளிப்படுத்தவே செய்யும். தன்னை வந்து அது வந்து உள்ளுக்குள்ளாரையே வெளிப்படுத்திக்க செய்யும். அப்போ இந்த நான்கிறது என்ன? நான்கிறது அகங்காரம், எல்லாத்துக்குமே தெரியும். அதில் மேஜராக 2 பாயிண்ட் சொல்கிறார் அப்பா. ஒன்று விருப்பு, இன்னொன்று வெறுப்பு. இந்த 2 விஷயங்களுக்கு இடைப்பட்டது தான் இந்த நான். இந்த 2 விஷயத்தை தாண்டி நான்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஒன்று நமக்கு பிடிச்சது, இன்னொன்று நம்மளுக்கு பிடிக்காதது. இது 2மே தான்.
எதுக்காக இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகளை ஒழிச்சிடுங்க ஒழிச்சிடுங்க ஒழிச்சிடுங்கன்னு பல இடங்கள்ல அப்பா வலியுறுத்திக்கிட்டே வர்றார். சித்தவேதம் படிக்கும்போது ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் ஊனி படிச்சோம்னா தெரியும். அப்ப அந்த ராகத்வேஷம் முழுமையா நீங்கணும் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவோம். நம்ம பிடிச்சவங்க பேரு, பிடிச்ச உணவு, இப்படி நிறைய ஒரு லிஸ்ட் போயிட்டு இருக்கும். ஏன்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னு இந்த மனசு முடிவு பண்ணிருச்சு. அது எல்லாமே இங்க போய் அந்த பிரம்மரந்திரத்துல ரெக்கார்ட்ஸ் அங்க பதிவுகள் ஆரம்பிச்சிடும். பிடிக்காததை எடுத்து பாருங்க. எனக்கு யாரெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் சொல்லுவோம். இவரை பிடிக்காது, அவரை பிடிக்காது, இந்த உணவு எனக்கு பிடிக்காது, இப்படி நிறைய சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுமே பதிவை ஏற்படுத்து. பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயமும் பதிவை ஏற்படுத்தும், பிடிக்கலன்னு சொன்ன விஷயமும் பதிவை ஏற்படுத்தும். அப்ப அந்த ரெண்டு ஸ்டேஜையுமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிலைமை சரியாயிடும். அப்ப அந்த நான் சொல்லக்கூடிய நிலைமையை தாண்டது ரொம்ப ஈஸியா போயிடும். அகங்காரத்தை ஈஸியா வின் பண்றதுக்கு அப்பா அந்த இடத்துல ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பிடிச்சிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்கக்கூடாது, பிடிக்கல அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த விருப்பு வெறுப்புகளை கடக்கும் போது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை கடந்துரும் அகங்காரத்தை. அப்ப இந்த அகங்காரத்தை கடந்த நிலைமைக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி. அடுத்தது இந்த நான்கிற அகங்காரம் நீங்கிடுச்சு, மனசு மட்டும் இருக்குது. அப்ப அந்த மனம் என்ன பண்ணும்னா, மனமும் பேசும். அந்த மனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அந்த ஜீவனோட போய் சேர்ந்துருச்சு, ஜீவன்ல போய் லயித்திருச்சு அப்படின்னா விமுக்தி. அந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தை கடந்து ஈஸ்வரனோடு சேர்ந்து விட்டது என்றால் நிர்முக்தி. அந்த ஈஸ்வரன் பரபிரமமாக சத்தியமாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது நித்திய முக்தி. ஆக இந்த படிநிலைகளை கடக்க 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 அடுத்தடுத்த ஸ்டேஜ் இது போய்கிட்டே இருக்கு. இது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கலாம், இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 5வது அத்தியாயத்துல பஞ்சபூத தத்துவங்களை பத்தி அப்பா சொல்லியிருப்பார். இது வெளியில ஒரு ஸ்லோகங்கள்ல சொல்லுவாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமன் சொல்லியிருப்பாங்க. இங்க நம்மளுக்கு முதல்ல தெரிகிறது வெளிதான், அகங்காரமாகிய பிரம்மா தான். அந்த பிரம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அந்த அகங்காரத்தை கடந்துட்டோம் அப்படின்னா குரு விஷ்ணு, அந்த விஷ்ணு சுரூபமா இருக்கக்கூடிய அந்த மனம், அதை தெளிவா சித்தவேதத்துல அப்பா சொல்லிட்டாரு. பின் குரு தேவோ, அதுதான் அந்த புருவ மத்தியத்துல அக்னி சுரூபமா இருக்கக்கூடிய அந்த ருத்ரன். ருத்ரன்கிறது என்ன? ரூ பிளஸ் திரவம், அதுதான் ருத்ரம். ரூ அப்படிங்கிறது தேஜஸ், பிரகாசம், அக்னி சுரூபம். அது திரவமாக திரவ வடிவத்தில் நாசமாகி வெளியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குது. அப்ப அந்த குரு தேவோ. பின் மகேஸ்வரக, அந்த ஜீவன் கடந்து போச்சுன்னா ஈஸ்வரனுடைய அம்சமா இருக்கும். பிறகு சாட்சாத் பரபிரம்மம், அந்த சதாசிவமான ஜோதியும் அந்த பிரம்மங்கிற நிலைமைக்கு போயிடும். இதுதான் அந்த வேதத்துல வரக்கூடிய அந்த பாடலினுடைய அர்த்தம். அதுதான் அப்பா பஞ்சபூத தத்துவ விளக்கமாக அழகா நம்மளுக்கு சொல்லியிருப்பார். இதேதான் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னாரு. நம்ம ஜென்ரலா என்ன நினைச்சுக்குவோம் அப்படின்னா, அவர் ஏதோ கடை வச்சிருந்தாரு போல இருக்கு, யாரும் வாங்கலன்னு நினைச்சுக்குவோம். இது சாதாரணமா ஒரு சப்தார்த்தம். அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, கடை பிளஸ் ஐ, 5 பூதங்களை கடந்து போனோம் அப்படின்னா எல்லாம் வல்ல அந்த பிரம்மத்தோட பிரம்மமா நம்ம மாறிடுவோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாம வந்தோம், அதை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ அந்த ஞானிகளினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. என்ன காரணம்? பரிபாஷையில பாடிட்டாங்க, பரிபாஷையில எழுதிட்டாங்கன்னு சொல்றோம். என்ன பரினா என்ன? பரி அப்படிங்கிறது குதிரை, குதிரை அப்படின்னா அசுவம், அசுவம்னா என்னன்னா பிராணன். அப்பா நம்மளுக்கு சித்தவேதத்துல கொடுத்துருக்காரு. அசுபம் அப்படின்னா அது பிராணன். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த பிராணன் அபானனா கன்வெர்ட் ஆகி மனம்ங்கிற நிலைமையில அகங்காரமா நாசியின் வழியாக வெளியில போயிட்டு இருக்கு. அப்படி அது நரிக்கு சமமா சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த நரி ஓடும்போது பார்த்தீங்கன்னா விட்டு 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 அப்படிதான் ஓடும் அந்த நரி ஓடும்போது. அப்ப அந்த நாசியின் வழியா அந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிட்டே இருக்கும். அப்ப நாம்
சலனத்தின் காரணமாக வெளியில வந்துட்டோம். வெளியில இருக்கிற நாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமானா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஞானிகள் என்ன பண்றாங்க, அதை திருப்பிடுறாங்க. வா சி திருப்பி போட்டா சிவா அப்படின்னு சொல்லி மாறும். அப்ப அந்த அசுவம்னு சொல்லக்கூடிய அந்த குறையா இருக்கக்கூடிய அந்த பிராணனை அபானனாக கன்வெர்ட் ஆகாம விட்டுறணும். கன்வெர்ட் ஆகாம அதை தடுத்துடணும். அபானனா கன்வெர்ட்டே ஆகக்கூடாது. ஏன்னா அபானன்கிறது சந்திரன், சந்திரன் என்பது மனமாகும். அப்பா அழகா எழுதியிருக்காரு. அபானன்கிறது மனம். மனம்ங்கிற நிலைமையே இல்லாம அந்த ஜீவன்கிற நிலைமையில இருந்து பிரம்மரந்திரத்தை திறந்து அந்த ஈஸ்வரனாகவே இருக்கக்கூடிய அந்த ஏககதியாகவே இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹை பிச்சில் இருந்துட்டு அவங்க அந்த வார்த்தைகள் பாடல்கள்லாம் எழுதுறாங்க. அதை நாம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது அங்க ஒரு முரண்பாடு வருது. அதனால அவங்க சொன்னது தவறு அப்படிங்கிறது ஆகாது. ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, வேத இதிகாசங்கள் ஒன்றும் பொய் அல்ல. அவங்க என்ன ஆங்கிள் எழுதுனாங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள போய் உணர்ந்து அந்த அனுபவத்தை நூலா எழுதுறாங்க. ஆனா நமக்கு அது புரியணும் அப்படின்னா நாமும் கொஞ்சம் அனுபவப்படுவதற்கு ஒரு பிரயத்தனம் முயற்சி பண்ணி அந்த அனுபவப்படும் போது நம்மளுக்கும் அந்த விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும். அடுத்ததா சாமி சொல்றாரு, எப்படி ஒருத்தங்கள்ட்ட பேசணும், எப்படி ஒருத்தங்கள்ட்ட நடந்துக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது மயமா நயமா வினயமா பேசணும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. மயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எதிர்ப்புற உட்காந்து கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய மனதில் ஈஸியா ஜீரணமாகிற அளவுக்கு ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது மயம். நயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதிரில் இருக்கக்கூடியவர் கேட்பதற்கு தயாரானவரா இல்லையா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, நம்மகிட்ட கேட்குறாரு, என்ன இவ்வளோ சட்டங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மார்க்கத்தில், இந்த சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணதான் ஞானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, மார்க்கத்தில் இப்படி சொல்லியிருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அடுத்ததாக ஒரு நபர் வர்றார். அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா அவர் ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்காரு, அவர் காரணத்தோடு தான் அந்த சட்டத்திட்டம்லாம் எழுதியிருப்பாரு, அதனால அந்த காரணங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்கன்னா அவரை உட்கார வச்சு நம்ம விழாவாரியா அந்த சட்டத்துக்கான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். ஏன்னா அந்த ஆன்மீக தேடலோட தாகத்தோட அவர் வர்றாரு. அப்ப அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடணும். அடுத்தது வினயம். வினயம்ங்கிறது என்ன அப்படின்னா, நாம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா நாம ஒரு உயர்ந்த குருவாகவும் அவருக்கு ஒன்றும் தெரியாத போல நினைச்சு எந்த காலத்துலையுமே பேசக்கூடாது. பேசினோம்னா கீழே போயிடுவோம், மேலே வரவே முடியாது. அப்ப நமக்கு முன் இருப்பவர் நம்முடைய குரு அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு ஒருத்தரை பேசணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் ஐயா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அவர் நடந்து போறாரு, 4 நாய்களோட புலையன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அதாவது அந்த நாய்கள் மேய்க்கிறவருக்கு பேரு புலையன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவர் நிற்கிறாரு, ஆதிசங்கரர் ஐயா நகரு அப்படிங்கிறார். அப்ப அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார், எதை நகர சொல்ற, உடம்பையா உயிரையா? அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நமக்கு இன்னும் அந்த துரபிமானம் விட்டு போகலை, அந்த ஜாதி ரீதியாக அந்த ஒரு இன வித்தியாசத்தோட நம்ம அவரை பார்க்குறோம், நம்மள்ட்ட அகங்காரம் போகலை அப்படின்னு. இது சித்தவேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு அப்பா அழகா சொல்லியிருக்காரு, இன வித்தியாசம் அகங்காரத்திற்கு உள்ளதாகும். அது எந்த வகையில் நீங்கள் வேறுபடுத்தி பார்த்தாலும் சரி, ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இல்லை இன ரீதியாகவோ எப்படி வேறுபடுத்தி பார்த்தாலும் அது அகங்காரம். அப்போ அந்த அகங்காரம் அப்போதான் அவருக்கு புலப்படுது. அப்போ உள்ளுக்குள் வெளியில புலையனா இருந்தார், ஆனா உள்ளுக்குள்ள அவர் சிவம், இறைநிலை அவருக்கு உணர்த்துன அந்த விஷயம். அப்போ இந்த அகங்காரம்ங்கிறது பல வகைகளில் பல கோணங்களில் நம்மளை அப்படியே நம்மளை சுத்தியே தான் அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த டெவலப் ஆகக்கூடியதை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ, அந்த உலகத்தினுடைய உற்பத்தியை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் அந்த சிவத்தினுடைய ஈஸ்வரனுடைய தன்மை அதிகமாகவும் நாம் இறைவனிலே நமக்கு இறங்கவும் செய்யும். அதனால இந்த டெய்லி நம்மளை சுற்றி நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை உள்நோக்கி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பயிற்சியோடு சேர்த்து இந்த எலிமினேட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை அப்படியே எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அடுத்தது சாப்பிடக்கூடிய முறை கொண்டு நம்மளுக்கு அப்பா சொல்லியிருக்கார். ஞானபிதா எதையுமே குறைவாக எழுதவில்லை,
நிறைவாக எழுதிவிட்டார். இனிமேல் இதற்கு மேல் உரை எழுதுவதற்கோ இல்லை மேலும் சொல்றதுக்கோ யாருமே இங்க தேவையில்லைங்கிற நிலைமையில எழுதிட்டார். நான் சாப்பாடை பத்தி சொல்லும்போது அப்பா சொல்றாரு, எல்லாத்துலேயும் உயர்ந்தது அந்த அன்னராஜா, நம்மை விட மேலான ஒரு இடத்துல வச்சு நம்ம சாப்பிடணும், ஒரு பருக்க கூட கீழே விழாம சாப்பிடணும். சாப்பிடும்போது சொல்றாரு, மென்று அரைத்து அரைத்து விழுங்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். சாப்பாடு பசிக்குதுன்னு நம்ம சாப்பிடும்போது அரைத்து அரைத்து 2 தடவை சொல்றாரு அப்படின்னா நல்ல கூலாக்கி உணவை வந்து நீங்க சாப்பிடணும். இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பற்கள்ல அரைச்சு கூலாக்கி ஒரு உணவை உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போங்கிற அந்த தத்துவார்த்தத்தை அப்பா வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம யோகா மற்ற விஷயங்கள் படிக்கும்போது தெரிஞ்சு, ஆனா இதை வந்து அப்பா வந்து சித்தவேதத்திலேயே எழுதியிருக்கிறார். அப்போ பொதுவா இறைவன் ஈஸ்வரன் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த அளவுல வேலை செய்யணும் தேவைங்கிற அளவுல படைச்சிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு நாக்கு, பேச்சும் சரி உணவும் சரி அளவா இருந்தா ஆரோக்கியமா வாழலாம். பற்கள் 32, பற்கள் வந்து பாத்தீங்கன்னா 32 எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா அதை பயன்படுத்தணும். ஒரு கவலம் ஒரு கை உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை 32 முறையாவது மினிமம் மென்னு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தா உடலில் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எந்தெந்த உறுப்புகள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதோ அதை அளவாகவும், எண்ணிக்கை அதிகமாக உள்ளதை அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இறைநிலை வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்கு. அதெல்லாம் தாண்டி அப்பா நம்மளுக்கு சொல்லிட்டாரு, மனம் அப்படிங்கிற நிலைமையில வந்தாதான் உங்களுக்கு அகங்காரங்கிற நிலைமையில போய் நீங்க அகப்படுவீங்க. அப்ப அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலேயே இருந்துருங்க. அந்த ஜீவனை கொண்டுதான் நீங்க பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க முடியும் அப்படிங்கறத 4ஆம் அத்தியாயத்துல அழகா சொல்றாரு. அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டுங்கிறார். அப்ப இப்ப நம்ம செய்யக்கூடிய கதினால பிரம்மரந்திரத்தை தட்ட முடியுமானா அதை அகங்காரத்தையும் மனதையும் கடப்பதற்கான ஒரு முயற்சி தான் இப்ப நம்ம செய்யக்கூடிய சித்தவித்தை. அப்போ அதை கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த சொன்ன அந்த குணங்கள் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அந்த ஜீவன் போய் பிரம்மரந்திரத்தை தொடும். அப்ப அந்த ஜீவன் எத்தனை செகண்ட் பிரம்மரந்திரத்தை தொடுதோ எந்த அளவுக்கு தொடுதோ அந்த அளவுக்கு அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகவும் நமக்கு வந்து ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்வாங்கி நல்ல முறையில் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே அனுபவம் என்பது எளிதாக கிடைக்கவும் செய்யும் அப்படிங்கிறது தான் அப்பாவினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அடுத்தது அப்பா கிட்ட வந்து போய் கேட்குறாங்க, சாமி உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க சாமி, இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மை பற்றி யாருக்காவது ஏதாவது விஷயம் தேவைப்பட்டால் நம்மிடம் நேராக வந்து கேட்டால் நாம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கலாமே தவிர ஆங்காங்கே நின்று பேசுகிறவங்களுக்கு விளக்கம் கொடுக்க நாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாம் வந்து இந்த சித்த சமாஜத்தை கடைபிடிச்சு இந்த மார்க்கத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய ஆடையை வைத்தோ இல்லை முக தோற்றத்தை வைத்தோ தாடி முடிவிட்டு இல்லை மற்றபடி வெள்ளை வெள்ளை உடுத்துறதை வச்சோ யாரேனும் ஏதேனும் விமர்சனங்கள் செய்தால் அதை சிறிது கூட பொருட்படுத்தவே கூடாது நம்ம. ஏன்னா நம்ம சத்தியத்தை வந்து அடைவதற்காக வரக்கூடிய ஒரு முயற்சியில் வரும்போது அப்பா எப்படி நடந்துக்கிட்டாரோ அது மாதிரி நம்ம பிள்ளைகளாகிய நம்மளும் நடந்துக்கிட்டோம்னா தான் அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த விமர்சனங்களை எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிடணும். அதுக்கு தான் இந்த அகங்காரத்தை வந்து வெல்லுவதற்காக தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்பா. தாமாகவே 2 ஆயுதங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒன்று பொறுமை, இன்னொன்று தைரியம். இந்த 2 விஷயமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வித்தையில வேகமாக முன்னேறி போக முடியும். என்ன காரணம்னா சித்த வித்தை என்பது 2 பக்கமும் கூர்மையுள்ள ஒரு வாள். 2 பக்கமும் கூர்மை இருக்கிறதுல கத்தி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ரொம்ப அழுத்தி பிடிச்சா கையை வெட்டிடும், பிடிக்காம விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு நிதானமாக அந்த ஒரு பவ்யமாக நாம் நடந்து கொள்ள வேணும். இந்த பொறுமை மற்றும் தைரியம் இந்த 2 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னாலே நம்ம சொன்ன இந்த ஸ்தானமானங்களோ அகங்காரமோ டெவலப் ஆகாது. அதுக்காக தான் அந்த விஷயங்களை வந்து அப்பா வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக சட்டத்திட்டங்களை பொறுத்தளவுக்கு நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த வெள்ளை தாடி முடி இந்த 2 விஷயத்தை தான் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடவடிக்கை கிரமங்கள்ல இருக்கு. மனதை பக்குவப்படுத்தி அகங்காரத்தை வென்று உள்ளே செல்வதற்காக நிறைய இடங்கள்ல நிறைய ஹின்ஸ் அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சட்டமா இருக்கட்டும், இல்ல சித்த வேதமா இருக்கட்டும், நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது அதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு 3ஆம் அத்தியாயம், இப்போ ஒரு சகோதரி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுல அந்த 62வது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வரி வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து மோகமாய் பிரமித்து மயங்கி கிடக்கிறது அப்படிங்கிறார். என்ன ஒரு அருமையான வரிகள் பாருங்க. நம்மளுடைய சக்தி வெளியில மயங்கி மயக்கத்துல இருக்கோங்கிறாரு. அப்ப வெளியில செய்யக்கூடிய அந்த காண்பது, கேட்பது, அறிவது, இது எல்லாமே மயக்கத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்ங்கிறார். அப்ப மயக்கத்துல இருந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாவது சிறப்பாக நடக்குமா? கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அப்ப மயக்கத்துல இருந்து தெளிந்து உள்ளுக்குள்ள போகும்போது மட்டும்தான் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். இத ஈஸியா நீங்க பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க உணரணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. காலையில எந்திரிக்கிறோம், நல்ல ஜெபம் பண்றோம், அந்த நிஷ்டை அந்த ஸ்டேஜுக்கு போய் நின்று பாருங்க. கொஞ்ச நேரம் நம்ம உணர்வு நிலை, எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கடந்து போனதுனால நம்மளுக்கு அதுலயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்துடும். வேற எந்த விஷயமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஜெபம் முடிச்சு வெளியில ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, அப்படியே அந்த மனம் இறங்கி வெளியில போய் எல்லா விஷயங்களையும் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கிறதையும் திருப்பியும் நம்மளுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரக் ஆகுறதையும் நம்ம நல்லா அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அதே மனம்தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஆனந்தமா இருந்தது, அதே வெளியில வரும்போது நமக்கு வேற விதமான உணர்வுகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, சிந்திச்சு பார்க்கும்போது, நமக்கு இந்த வித்தை கொடுக்கப்பட்டது சதா பிராணாயாமத்தின் மூலமாக அந்த எண்ணங்களற்ற அந்த நிலையில வாழ பழகிறதுக்கான ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் எல்லோரிடமும் நாம் ஒவ்வொரு முறையும் கேட்பதை தான் இப்பொழுதும் நாம் சொல்லுகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த வேதத்தையும் மற்றும் ஞானபிதா எழுதிய மற்ற நூல்களையும் ஆழ்ந்து படிப்பதோடு சதா பிராணாயாமம் செய்து ஒவ்வொருவரும் ஆனந்த மத்தன்மார்களாய் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பிரார்த்தித்து கொள்கிறோம். ஆத்ம நமஸ்காரம். வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். என்ன காரணம்னா, நம்மளுக்கு இந்த வேலையின் காரணமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியல. கொஞ்சம் இதாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கோம், திருப்பியும் அடுத்து என்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ரமேஷ் அண்ணாட்ட பேசி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்குமே ஆத்ம நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள், என்ற அளவுக்கு நம்ம பதில் சொல்ல முயற்சி பண்றோம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது இந்த அபிஷேக பிரியருக்கு ஒரு தத்துவ விளக்கம் கொடுத்தீங்க. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி அலங்கார பிரியருக்கு தத்துவ விளக்கம் இருக்கா? இப்போ அபிஷேக பிரியர் அப்படிங்கும்போது அது உள்ளுக்குள்ள நம்ம கடந்து அனுபவிக்கும் போது அது உள்ளுக்குள்ள இருக்க நிலைங்கய்யா. இப்ப அந்த அலங்கார பிரியர் அப்படின்னு வரும்போது இந்த மனசு பாத்தீங்கன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்தையும் நினைக்க தொடங்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பொதுவா மனம் மற்றவங்க எல்லாம் குரங்குன்னு சொல்லுவாங்க, சாமி குருன்னு சொல்றாரு. அப்போ எப்படி அந்த ஞானி சொன்னது இந்த ஞானி சொன்னது வித்தியாசப்படுமானா கண்டிப்பா வித்தியாசப்படாது. இந்த மனமானது உள்ளே அடங்கி நிற்கும் போது அது குருவாக நின்று நமக்கு வழிகாட்டுது. எப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல, யோசிக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 நிமிஷம் சொல்லுவோம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட, சைலண்டா இருங்க, நான் ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்றேன். உங்களுடைய கை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த புருவ மத்தியத்துக்கு வரும், உங்க நெற்றி பகுதிக்கு தான் வரும். அப்ப அந்த சைலண்டா இருக்கும்போது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா மெல்லமா நகர்ந்து உள்ளார போகுது. உள்ளார போனோடனே அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும், உடனே முகம் பிரகாசம் ஆயிடும். அப்போ அந்த நல்லது எது, சரி எது, எது சரி எது சரியில்லை, அப்ப எல்லாத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய அந்த தன்மை அடங்கிய மனதுக்கு இருக்கிறதுனால உள்ளார இருக்கும்போது அது குரு. அதே மனசு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடைக்குள்ள பூந்து பல மளிகை சாமான்களை பாக்குற மாதிரி இப்போ ஒண்ணு நினைக்கும், 2 நிமிஷத்துல இன்னொன்னு நினைக்கும், இப்படியே அது பின்னப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்.
அப்ப அது கூட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தும் போது அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அவரு அமைதியா, மௌனியா, அந்த சில வார்த்தைகள்லாம் சாமி சித்தவேதத்துல பயன்படுத்தியிருப்பார். மர உரி வச்சுக்கிட்டு ருத்ராஜ் அணிஞ்சுட்டு சாந்தமா இருப்பார். அங்க வந்து எந்த ஒரு சலனமுமே இருக்காது. ஆமா. ஆனா இந்த மனசு பாருங்க, எல்லாமே இருக்குங்க. நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், பிடிச்சது இருக்கும், பிடிக்காது இருக்கும். அதனாலதான் வந்து அந்த மகாவிஷ்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த கிரீடம் வச்சிருப்பாங்க. அந்த ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் அந்த அகங்காரத்துக்கும் மனசுக்கும் தான் உண்டு. நகை போட்டுக்கணும், பணங்காசு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மனசுக்கு தான், சிவனுக்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரி கூடவே பாத்தீங்கன்னா அந்த வீணை வாசிக்கிற தும்புரு நாரதர் இருப்பாரு. இப்படி எப்பவுமே கூட்டம், இந்த கூட்டங்கள்லாம் எதை குறிக்குதுன்னா எண்ணங்கள். நம்மளை சுத்தி கண்ணாவுன்னா ஏகப்பட்ட விஷயம் நம்மளை சூழ்ந்து கிடக்குதுங்கிறதான் அந்த மனசுக்கு அலங்கார பிரியரா சொல்றது. அதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனமே படாதுங்க. அலங்கார பிரியரா வந்து நம்ம அணியக்கூடிய நகையோ நம்ம வைத்திருக்கக்கூடிய பணமோ ஜீவன் பிரியும் நேரத்துல எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து துணை செய்யவே செய்யாது. அதனாலதான் அவர் வந்து அலங்கார பிரியரா போயிட்டாரு. சிவனை வந்து அபிஷேக பிரியரா காட்டுறாங்க. ஓகே, நன்றி. ஆத்மஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஐயா, வேற யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்க ஐயா. சரிங்கய்யா, இன்னொரு டைம் இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் கூட நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சித்தவேதத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13வது அத்தியாயம் எல்லாருமே படிச்சிருப்பாங்க சித்தவேதத்தில். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தத்துவார்த்தங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் சாமி வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் அன்னம். அந்த அன்னத்தை நம்ம வந்து புசிக்கும் போது மட்டுமே நம்ம எப்பொழுதுமே ஜீவித்து இருக்க முடிகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதை நிறைத்து பூரிப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த ஜீவனுடைய அந்த சக்தி வந்து சர்ப்ளஸா உள்ளார எந்த அளவுக்கு அடங்கி இருக்குதோ அந்த அளவு தான் நம்ம வந்து அந்த ஆனந்தத்தை உணர முடியும் அப்படிங்கிற வகையில் அதை சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து இந்த ஆலமரத்தையும் அத்தி மரத்தையும் பற்றி பேசியிருப்பார். ஒரு பொதுவா ஞானிகளுடைய வார்த்தை வந்து ஒரு காரண காரியம் இல்லாம எதுவுமே வராது. அது பின்னாடி தான் நம்மளுக்கு புரிஞ்சது. என்னன்னா, எதுக்காக இந்த ஆலமரத்தை பத்தியும் அத்தி மரத்தை பத்தியும் பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதுல பின்னாடியே இந்த புணர்ச்சியை பத்தி பேசியிருப்பாரு, சந்தானம் குழந்தையை பத்தி பேசியிருப்பாரு. இதுல சித்த மருத்துவத்துல போய் பார்க்கும்போது என்னன்னா, ஆலம் பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த பழத்தினுடைய விதையும் அத்தி மரத்தினுடைய பழத்தினுடைய விதைகளும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் தரக்கூடியது. அதை தான் அவர் அழகா அந்த இடத்துல அந்த மரத்தையும் சொல்லி அதோட சேர்த்து அந்த விதைகளோட தன்மையும் சொல்லியிருப்பார். முதிர்ந்து விழுந்த அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருப்பார். அப்ப நல்ல மரத்திலேயே பழுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை சேகரித்து அதை பண்ணும்போது அந்த சந்தானம் புத்திர பாக்கியம் என்பது ஈஸியா எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல அவ்வளவு அழகா அதில் வந்து சித்தரித்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பொதுவாக இந்த சம்சாரி சன்னியாசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பவர் சன்னியாசி, குடும்பத்தோட இருப்பவர் சம்சாரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 13வது அத்தியாயத்தில் அப்பா அழகா ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த சம்சார விருட்சமாக அந்த மனசு வந்து அகங்காரமாக இருக்கக்கூடிய தோலை விட்டு வெளியில் வருது அப்படிங்கிறார். அப்போது சம்சார விருஷம் அப்படிங்கிறது மனம் எப்பொழுது பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அப்போதெல்லாம் அது சம்சாரி தான். ஒருத்தர் திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும், குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மனம்ங்கிற நிலைமையில இருந்து ஜீவனுங்கிற நிலைமை சலித்து விட்டாலே அது வந்து அந்த சம்சாரி அப்படிங்கக்கூடிய நிலைமையை குறிக்குது. அப்போ சன்னியாசினா யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வ சங்கங்களையும் விட்டு
அப்போ சர்வ சங்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை கடந்து உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவர் தான் உண்மையிலேயே சன்னியாசி ஆகிறாரு தவிர, குடும்பத்தை விட்டு ஒருத்தர் வெளியில் இருந்தாலும் அவருடைய மனம் எண்ணமும் வெளியில் பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அவர் சன்னியாசி ஆக முடியாது. இதை வந்து ஆதிசங்கரருடைய ஒரு பாடல் மூலமா கூட நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்ச்சல தத்துவம், நிர்ச்சல தத்துவம் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத் சங்கம். சத் அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாக சத் சங்கம்ங்கிறது என்ன சொல்றோம்னா, 4 பேர் சேர்ந்து உரையாடுவது போல ஒரு சத் சங்கம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு அர்த்தம் வச்சிருக்கோம். அதுல ஆதிசங்கருடைய என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, சத் அப்படிங்கிறது சத்தியம். அந்த சத்தியமான பொருள் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனோடு சங்கமம் ஆகிறதுக்கு நாம் அந்த முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம். நிச்சங்கம் அப்படின்னா பந்தமற்ற நிலை வந்து அந்த இடத்துல ஏற்படும். நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம். அப்ப பந்தமற்ற நிலை உண்டாகுது அப்படின்னா அங்க ஆசை மோகம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உண்டாகாது. நிர்மோகத்வே நிர்ச்சல தத்துவம். அப்ப அந்த ஆசை இல்லைன்னா அந்த இடத்துல சலனம் இருக்காது. நிர்ச்சல தத்துவம் ஜீவன் முக்தி. சலனம் இல்லைன்னா ஜீவன் இயல்பா முக்தி அப்படிங்கிற நிலைமையில வந்து போய் சேர்ந்துரும். அவ்வளவு அழகா அந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு ஞானிகளினுடைய பாடலா இருக்கட்டும், இல்ல ஸ்லோகங்களா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வராங்க. எங்கேயுமே ஒரு மாற்றமே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்ல போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பொதுவா பாரதம், நம்மளுடைய இந்திய நாடு இருக்கு இல்லைங்களா, இந்தியான்னு பேர் வந்தது இப்பதான். அதுக்கு முன்னாடி உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதம். இப்ப இந்த பாரதம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பா அப்படிங்கிறது பாடல், ரா அப்படிங்கிறது ராகம், தா அப்படிங்கிறது தாளம். அதாவது அந்த தமிழ்ல சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்ல போனோம்னா இயல் இசை நாடகம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அப்போ இயல் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களுடைய இயல்பு ஜீவன் ஆகும். அதுதான் அந்த பா அப்படிங்கிற வார்த்தை. அது அசைந்து வரும்போது மனமாக வெளியில வருகிறது. அதுதான் அந்த ராகம். அந்த அசைவை தான் இசையா சொல்லியிருக்காங்க. தா அது தாளம். அந்த இயலிசை நாடகம்னு சொல்லக்கூடிய அந்த 3வது நாடகம். நாடகம்ங்கிறது ஸ்டேஜ்லயோ இல்லை சீரியல்ல பார்க்குற நாடகம் கிடையாது. இருக்கிறத இல்லாதது மாதிரியும் இல்லாதத இருக்கிற மாதிரியும் காட்டுறது தான் அந்த நாடகம்ங்கிறது. அது அகங்காரத்தினுடைய வேலை. ஆகவே அந்த ஜீவன் வந்து மனமாக அகங்காரமாக உலகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பந்தத்தை ஏற்படுத்துங்கிறது தான் அந்த பாரதம்னு சொல்லக்கூடிய அந்த பேர்ல கூட இருக்கு. தமிழுக்கும் அதே விஷயம் இங்க பொருந்தும். இயல் இசை நாடகம் இதை தான் அப்பா மதுரை சங்கத்துல ஒரு தடவை பேசும்போது, நாம இந்த தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்டு வந்துட்டோம், ஆனா தமிழ் படிச்சவங்களை யாரையும் பார்க்கலன்னு சொன்னா எல்லாமே ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. அப்பதான் அதுக்கான தத்துவ விளக்கத்தை அப்பா வந்து அந்த இடத்த கொடுத்தாரு. தா கூட்டல் த உள், அதான் தமிழ். அப்ப தமிழ் படிக்கக்கூடிய அந்த ஞானத்தை அந்த வித்தையை வந்து யாரும் இப்போ கற்றுக்கிட்டவங்கள நான் பார்க்கல அப்படிங்கிறது தான் அழகாக அந்த இடத்துல சொல்லி முடிச்சிருப்பார். அப்போது அந்த ஞானிகளுடைய வசனங்கள் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்க 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 அந்த உள்ளார்ந்த அர்த்தம்லாம் நமக்கு வந்து வெளிப்படும். ஆகவே இதுதான் நம்ம இன்னைக்கு எல்லோரோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம். மேற்கொண்டு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் சகோதர சகோதரிகள் கேட்கலாம். அச்சையா, ஒரு கேள்வி. பட் அந்த கேள்வி வந்து எனக்கு உடன்பாடா இல்லை, இருந்தாலும் கேட்கிறேன். ஒரு சீனியர் வித்தியார்த்தி சொன்னாரு, இந்த புணர்தல் வந்து ஆண் பெண் புணர்தல் குழந்தை பேருக்கு மட்டும்தான் நடக்க வேணும், அதாவது வித்தியார்த்திகளுக்குள்ள. அது இல்லாம எந்த இதுக்கு புணர்ந்தாலும் அது வந்து விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு அது ஏதோ குறிப்பு இருக்கா? அதாவதுங்கய்யா, பொதுவா இந்த புணர்தல் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது. பொதுவா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துலதான் சுக்கிலம் வந்து நசிச்சு போறதாகவும் அது மட்டும்தான் சுக்கிலம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சித்த வேதத்தினுடைய கூற்றுப்படி நீங்க பார்க்கும்போது மனம் என்பது சுக்கிலமாகும், அது சக்தியாகும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த வகையில பார்க்கும்போது கண்களால் விரைய வெளிப்படும் போதும், காதால் கேட்கப்படும் போதும், மூக்கால் நுகரப்படும் போதும், இப்படி 5 விதமான உணர்வுகள் மூலமாகவே அந்த சுக்கிலம் வந்து வெளியில தான் போயிட்டு இருக்குதுங்க ஐயா.
ஆக அந்த புணர்தல்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனியா பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐம்புலன்கள் வழியாக அது வெளியில சலிக்கிறதுனாலதான் அந்த புணர்தல்ங்கிற விஷயமே அந்த இடத்துல தேவைப்படுது. அந்த 13வது அத்தியாயத்துல அழகா அப்பா சொல்லியிருக்காரு, அகங்காரம் இல்லையெனில் புணர்ச்சி உண்டாவதில்லை. அழகா சொல்லிட்டாரு அந்த இடத்துல. அப்ப அந்த புணர்ச்சி உண்டாகிறதுக்கு காரணம் அகங்காரம். அந்த அகங்காரத்துக்கு காரணம் மனம். அந்த மனம் என்னன்னா ஜீவனுடைய சலனம். ஆக நீங்க சலனம் இல்லாத நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின நினைவும் வரப்போறது இல்ல, அதுக்கான செயல்பாடும் அங்க நடக்க போறது கிடையாதுங்கய்யா. அதனால அதை ஒரு குற்றமான ஒரு விஷயமாகவோ இல்ல மற்ற விஷயமாகவோ சுக்கிலம் என்பது மனம்னு சொல்லிட்டாரு. மனம் இல்லாம ஒரு நாளையில எத்தனை மணி நேரம் இருக்க முடியுதுன்னு பாருங்க. இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுவோமே. இப்ப நாம வெளியில இருக்கோம். ஆசிரமத்துல இருந்த ஒரு பெரியவர் சொன்ன விஷயத்த நமக்கு உபதேசம் கொடுத்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பெரியவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வயசு 70 அந்த வயசுல இருக்கும்போது கூட வாழ்க்கையில் 4 முறை மட்டுமே அந்த புணர்தல்ங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தேவைப்பட்டதா அவர் சொல்றார். அப்போ வெளியில இந்த விஷயங்கள் அதிகமா நடக்குதா, உள்ளார அதிகமா நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அப்பாவினுடைய அந்த சட்ட திட்டங்கள், அந்த வாழ்க்கை முறையை நம்ம ஏத்துக்கிட்டு நடக்கும்போது அது ஒரு விஷயமாவே தெரியாதுங்க. இப்ப நம்ம வெளியில இருக்கிறதுனால அதை திருப்பி திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, அதுல நம்ம இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கருத்து அந்த இடத்துல வருது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்டது சித்த வித்தையின் வாயிலாக மோட்சம் முக்தியை அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்மளுடைய கவனத்தை உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னுங்கய்யா, இது வெளியிலே வராது. வெளியில வந்தா தானே உங்களுக்கு செயல்பாடே. அதனால ஃபர்ஸ்ட் கண்களால் வெளியில போறதை நம்மளால தடுக்க முடியுதா, காதால கேட்கறத தடுக்க முடியுதா, அந்த ஊர்த்துவகதியா அதை மாத்துறதுக்கான முயற்சியிலே இருந்தோம்னாங்கய்யா, எது எந்தெந்த அளவுக்கு தேவையோ அதாவது அந்தந்த அளவுக்கு பயன்படுத்தி லைஃபை நல்லபடியா கொண்டு போயிருவேன். என்ன காரணம்னா சாமி வந்துங்கய்யா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இயற்கையோட இணைந்த வாழ்க்கையில கொண்டு இயற்கையோட வென்ற வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ நீங்க இது எதையுமே எதிர்க்க வேணாம். சாமி சொல்லிட்டாரு, உணவு உறக்கம் உறவு இது 3 இயற்கையானது, அப்படியே ஏத்துக்கங்கன்ட்டாரு இந்த இடத்துல. அதை போய் நீங்க எதிர்த்து நிக்காதீங்க. எதிர்த்து நின்னா வின் பண்ண முடியாது. நான் இப்ப புணர்ச்சியை மட்டும் கட் பண்ணிட்டேன், நான் வித்தை வாங்கிட்டேன் அப்படின்னா ஞானம் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்கய்யா. அப்ப கண்ணு வழியா மூக்கு வழியா காது வழியா போயிட்டு இருக்கு, அதெல்லாம் யாருங்கய்யா தடுத்து நிப்பாட்டுவா? அப்ப அதுலயும் தானே சுக்கிலம் போயிட்டு இருக்குது. ஆக ஒரு பானை இருக்கு, அந்த பானையில நிறைய துளைகள் இருக்குது. நான் ஒரே ஒரு துளையை மட்டும் அடைச்சிட்டு நான் விரயத்தை தடுத்துட்டேன்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? அப்ப எல்லா ஓட்டைகளுமே அடைக்க கத்துக்கணும் நம்ம. அந்த ஒரு விஷயத்த குற்ற உணர்ச்சியா பார்க்க சொல்லி சாமி எங்கேயுமே சொல்லலைங்கய்யா. அது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அவங்களுடைய மனதிற்கும் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால முதல்ல அந்த மனம்ங்கிற நிலைமையை கடந்து ஜீவன்கிற நிலைமையில எவ்வளவு நேரம் இருக்க முடியுங்கிறத நம்ம பார்த்தாலே எல்லா விளக்கமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்கய்யா. நன்றி ஐயா. நமஸ்காரம். ஹலோ கார்த்தியண்ணா. ஹலோ கார்த்தியண்ணா. ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க. ஆனா இது இப்ப நம்ம கணவன் மனைவி புணர்வு 15 நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு சாமி. ஹலோ, அந்த மாதிரி நம்ம இதுல எங்கேயுமே 15 நாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த புக்லயுமே எழுதுலீங்கண்ணா. இல்ல அது நம்ம இவர் கணேஷ் ஐயா சொல்லுவாரு, வாரம் ஒரு நாளைக்கு 2 முறை காலை மலம் கழிக்கிறது, சாயந்தரம் கழிக்கிறது. அதே மாதிரி 15 நாள் ஒரு அவர் சொன்னது நான் சொல்றேன், ஐயா சொல்ல. அது எப்படி இப்போ என்னன்னா, அதான் நம்மளுடைய மனம் சலிக்காத நிலையில நாம நின்னு இருந்து பழகிட்டோம்னாலே நமக்கு நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருங்கண்ணா. அது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நமக்குள்ளாரியே அது வந்துருங்க. வெளியிலேருந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்க மனமற்ற நிலையில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்மளால இருக்க முடியுது, அதுல இருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து அது கண்டிப்பா உணர்த்தும். நம்ம நிஷ்டையில கரெக்டா பழகும் போது, அந்த சமாதி நிலையை நோக்கி நம்மளுடைய கவனத்தை குவிக்கும் போது நமக்குள்ளாரே பார்க்கும். அதாவது பொதுவா சொல்லணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறது சத்தியம், வெளியில இருக்கிறது அசத்தியம். நீங்க வெளியில எதை பார்த்தாலும் கேட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது எல்லாமே அசத்தியம், கனவு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாரு.
ஆனா எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடத்துறதோ மற்ற விஷயங்களோ சொல்றோம் அப்படின்னா, இந்த அகங்காரத்தினுடைய துணையை வச்சுதான் நம்ம உள்ளுக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, சில புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த வெளி விஷயங்களே தவிர, இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ். அதாவது திருமூலர் சொல்லுவாரு, தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் பார். அப்போ இந்த ஜீவன் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்ப வந்து சிவலிங்கமா மாறும்னா, தெளிவு அப்படின்னாலே அந்த இடத்துல கசடு இல்லைன்னு அர்த்தம் வந்துருது. அப்போ தெளிவு அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் நாலேஜ். சித்த வேதம் படிக்கிறோம், சத்சங்கம் இந்த மாதிரி கலந்துக்கிறோம், இதுல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்னா அது வந்து தெளிவு. அப்ப தெள்ள தெளிவுங்கிறது என்னன்னா, இந்த தியரிட்டிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஜீவன் வந்து சிவலிங்கமா மாறிடும். இப்ப அது ஜீவனா தான் இருக்குது, சிவலிங்கமா மாறல. அப்போ அந்த சலனத்தை கடந்து உள்ளுக்குள்ள போகும்போது அது சிவலிங்கமா மாறிடும். அப்ப அது சிவலிங்கமா மாறிடுச்சு அப்படின்னா, அப்பயே உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளாரையே சொல்ல ஆரம்பிச்சிருங்கய்யா. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கணக்கீடு வந்து சாமி வந்து குறிப்பிடல, எந்த ஒரு இடத்துலையும் வந்து குறிப்பிடல. அதனால நம்மளுடைய கவனத்தை மீண்டும் நம்ம ஒரு தடவை சொல்லிக்க ஆசைப்படுறோம். இந்த வித்தை வாங்கினது நம்ம மோட்சம் அடையணும், நல்லபடியா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில சாமி என்னன்னா மெயினா விசேஷ ஞானியா நம்மள எல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக இந்த வித்தையை வந்து கொடுத்துருக்காரு. மற்றவங்க மாதிரி குடும்பத்தை விட்டு வெளியில போங்க, இதை மற்றெல்லாம் விட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்ல, குடும்பத்தோட இருந்துகிட்டே இங்க இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிக்கிட்டே நாம ஞானம் அடையணும் அப்படிங்கறதுனால கொடுத்ததுனால, நம்ம விசேஷ ஞானியா மாறணுங்கிறதுனால கொடுத்ததுனால, வித்தையில கவனம் வச்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு விடை கிடைக்கும். அதை ஃபாலோ பண்றதுதான் கரெக்டா இருக்கும். என்ன காரணம்னா, அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிர்தோமா அமிர்தம் கமய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு, அப்ப இருள்ல இருந்து ஒளிக்கு, அப்படி நாம் உள்ளார கடந்து செல்லும் போது நமக்கு தேவையான அந்த தேடலுக்கான விடை நமக்குள்ளாரையே கிடைக்குங்கய்யா. அதுதாங்கய்யா ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்க சரிங்க. அப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்குள்ளே வந்து தெரியுன்றீங்க, இப்போ அந்த உணர்த்தன்றீங்க தியானத்துல. 100%, நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம ஜெபம் பண்றோமோ, எந்த அளவுக்கு உள்ளார போறோமோ, அது நமக்கு கண்டிப்பா 100% கைட் பண்ணும் நம்மளுக்கு. சரிங்க. ஏன்னா வெளி உலகத்துலலாம் நான் என்னடா நீ இந்த இந்த வயசுல போய் இதுல போய் சேர்ந்துட்டு வந்து சில பேர் சொல்றது உண்டு. நான் அதெல்லாம் வந்து புலப்படுத்துறேன். இந்த பக்கம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருது. என்ன சொல்றாங்க, நீ வந்து கணவன் மனைவிட்ட இது இல்லையா அது இல்லை, இந்த மாதிரி சாமியார் ஆயிட்டியே இப்படி போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம என்னடா நான் சொல்லிடுறது இந்த மாதிரிங்க. அதில் வந்து சம்மாங்கிற மாட்டேன் நிழல் வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டுறது கிடையாது. இது வந்து ஆன்மீகன்றது வந்து அந்தந்த டைம்ல வந்து எப்படி இது பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து போயிருப்போம் அப்படின்ற மாதிரி நான் ஒருத்தர் சொல்ல ரொம்ப சொந்தக்காரங்க கேட்கறாங்க போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்காக தான் இதை சொல்றேன். அதாவதுங்க, உண்மையை சொல்ல போகணும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வெளியில இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்திரத்துல ஒரு 4 ஓட்டை உள்ள ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரே ஒரு ஓட்டை உள்ள ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சீங்கன்னா, எந்த பாத்திரத்துல அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிலை ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஒரே அளவுள்ள பாத்திரம், 2 பாத்திரம் இருக்கு, ஒரு பாத்திரத்துல 4 ஓட்டை இருக்கு, ஒரு பாத்திரத்துல ஒரு ஓட்டை தான் இருக்கு. எந்த பாத்திரத்துக்கு சக்தி அதிகமா இருக்கும்? ஹோட்டல்ல தான் இருக்கும் இல்லைங்க, ஒரு பாத்திரத்துல 4 துளைகள், ஒரு பாத்திரத்துல ஒரே துளை, எதுக்கு சக்தி அதிகமா இருக்கும்? ஒண்ணுதான் ஐயா. அப்போ வெளியில இருக்கிறவங்க பல விஷயத்திலையும் பல வகைகளையும் சக்தியை வந்து வெளியில விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த விரயத்தை குறைச்சு உள்ளுக்குள்ள போறதுக்காக சாமி இந்த வித்தையை கொடுத்துட்டாரு. அப்ப கம்பேர் டு அதர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த வித்தைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா வகைகளிலுமே மற்றவங்களை காட்டிலும் உள்ளுக்குள்ள சக்தி அதிகமா தான் இருக்கும். அதனால தன்னைத்தான் பார்க்கின்றதாயின் பிறிதொன்றை அறிகிறதில்லை, இதுதான் சித்தவேதத்தினுடைய தத்துவார்த்தம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கேட்கவோ அதுக்காக நம்ம செயல்படவோ இல்லை ரிப்ளை கொடுக்கவோ தேவையில்லை. அவங்களுடைய புரிதலில் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்து அப்படியா சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அங்கே பேச்சு கூட நம்ம வளர்க்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு கட் பண்ணி போகிறது தாங்க நம்மளுக்கு நல்லா இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட வித்தை நம்ம சத்தியத்தை உணர்வதற்காக. அதனால நம்மளுடைய நோக்கத்தை வந்து சத்தியத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுங்க. சரிங்க, சூப்பர் சூப்பர், நன்றியா. நல்லா இருக்கு. ஐயா எனக்கு ஒரு புரிதல் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. இப்போ உணர்தல் போது என்ன இன்பம் இருக்கு, அல்டிமேட்ல வந்து டைம் ஆஃப் எஜாக்குலேஷன் மைண்ட் இல்லாம போகுது.
அப்பதான் அந்த உண்மையான இன்பம் கிடைக்குது. நீங்க நிஷ்டை மட்டும் நம்ம கரெக்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அந்த இன்பம் மைண்ட் இல்லாம தான் போகுது. அந்த இன்பம் வந்து இந்த இன்பமோட பெருசா இருக்கும். இந்த ம். புணர்தல்ல வர இன்பத்தோட இந்த இன்பம் பெருசா இருக்கும். ஆமா. அந்த ஸ்டேஜ்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புணர்தலே தேவை கிடையாது. ஆ. நீங்க நிஷ்டையில இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும் மெயினா. அவ்வளவுதான் ம். இருக்கு. அப்ப அதுதாங்க புரிதல் உண்மை. கண்டிப்பா தேவைப்படாது. அதான் செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றான். அதான் ஃபர்ஸ்ட் அதுதாங்க. செக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில போயிட வேணும். அதாவதுங்கய்யா, அதுதான் மேட்டர். அந்த புணர்தலின் போது உங்களுக்கு ஜீவனுடைய விரயம், அதிலிருந்து இன்பம் கிடைக்குது. ஆனா நிஷ்டையில இருக்கும்போது ஜீவன் வந்து சேமிப்பு, வெறும் அதிலேயே இன்பம் கிடைச்சிருது உங்களுக்கு. அப்ப 2ல எது பெஸ்ட்னு நம்ம தான் சூஸ் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். அததான் இதுதான் நம்ம கரெக்ட். போன வகுப்புல சொல்லியிருந்தோம். அந்த உபதேசம் கொடுக்கிற அன்னைக்கு இன்னமும் நாம இந்த குரூப்ல எத்தனை பேரு நம்ம வித்தியார்த்தி சகோதரர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்திட்டையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க உபதேசம்னு கேட்டு வர்றாங்கன்னா அவங்கள நெறிப்படுத்தி முறைப்படுத்தி இந்த விஷயத்தெல்லாம் உட்புகுத்தி அந்த மற்ற விஷயத்தோட இதுலதான் இன்பம் இருக்குங்கிறத அவங்கள கொஞ்சமாவது உணர வச்சுட்டீங்கன்னா அவங்க அந்த வித்தியை விட்டு போக மாட்டாங்க. அப்ப அந்த கரெக்ட். உணர்த்துதலுக்கான அந்த வேலை யாருடைய கடமைனா, உபதேசம் கொடுப்பதற்கு அந்த கடமை இருக்கிறதுனால அதை கரெக்டா செஞ்சுட்டோம்னா பின்னாடி எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இதுதாங்க உண்மை. கரெக்ட் கரெக்ட். நன்றி ஐயா. கரெக்ட், நன்றி. கரெக்டான விளக்கம். கரெக்ட். அதுதான் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குங்கய்யா. நல்ல ஒரு விஷயம் அது. ஏதாவது ராஜவேலண்ணா, நீங்க வந்து இப்ப இந்த ஊர்லயே இல்லாத கிடைக்காத ஒரு ஸ்வீட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஆமாண்ணா. இந்த ஊர்லயே அது கிடைக்காது. மற்றவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்க ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க சாப்பிடுற ஸ்வீட்டை பார்த்து அவங்க விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு புரியலங்கிறதுனால நமக்கு கிடைச்சது கரெக்ட்டுங்கிறத வந்து நம்ம நினைச்சிட்டோம்னா கரெக்டா போய்க்கலாம், அவ்வளவுதான். சரிங்க. சரிண்ணா. அண்ணா எங்கண்ணா வேலை இப்போ? இப்போ சென்னையில் இங்கே கும்மிடிப்பூண்டி வரலாம்ல நீங்கள் இப்போ? இல்லைங்க, நான் இங்கதான் இங்க திருவையாறுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இருக்கீங்களா? சரிண்ணா சரிண்ணா. சரிண்ணா. ஆத்து நமஸ்காரம். சரி. ஐயா சாய் வேற மனோகரன் ஐயா, சாய் மனோகரன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. எனக்கு 2 கேள்வி இருக்கு ஐயா. 2க்கும் ஒரே விடையா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. சொல்லுங்க. சித்த விஜய் புத்தகத்துல வந்து கட்டில், பெஞ்சு மற்றும் உயரமான அமரும் பொருட்களின் மேல் அமர்ந்து உட்கார்ந்து வித்தையை பயிற்சி செய்யக்கூடாது ஒண்ணுங்க ஐயா. 2வது வந்து கண்களை திறந்து வித்தையை பயிற்சி செய்யணும் நம்ம உபதேசம் வாங்கும்போது சொல்லியிருக்காங்க ஐயா. இப்ப நம்ம வந்து சதாபியாசம் செய்யும்போது பஸ்லயோ ரயில் நிலையத்துல காத்திருக்கும் போது நம்ம வித்தை செய்யும் போது மெத்த மாதிரி சீட்ல உட்கார்ந்து தாங்க செய்யறோம். அப்ப கண்களை மூடி தானே இங்க செய்ய முடியும். அதுக்கு ஒரு தெளிவு கொடுங்கய்யா. அந்த சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எழுதப்பட்ட சட்டம். அந்த புத்தகத்தை கொஞ்சம் டீப்பா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சட்டம் யாருக்கானதுன்னா ஆசிரமத்துக்குள்ளார இருக்காங்களே, ஆசிரம வாசியாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக எழுதப்பட்ட சட்டம். அவங்க கட்டில் மேலேயோ பெஞ்சு மேலேயோ அமர்ந்து பண்ணக்கூடாதுங்கிறது. நமக்கு அந்த சட்டம் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணமும் உங்களுக்கு சொல்லிடுறோம். குற்றாலம் பக்கத்துல 5 அருவி சங்கரானந்தர் ஐயா ஆசிரமத்துக்கு போங்க. ஐயா வாழ்ந்த இடம், அவர் படுத்து உறங்கிய அந்த கட்டில் எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்காங்கய்யா. அதனால யாராருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஆசிரமத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எப்படி சட்டங்களை வகுக்கணுமோ அந்த மாதிரி குழந்தைகளை கொஞ்சக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அந்த புக்கில் படிக்க உங்களுக்கு தெரியும், அதில் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஆசிரமத்துக்குள்ளார, சரிங்களா? ஆசிரம வாசிகளுக்கு. நம்ம வந்து நமக்கு கிடையாது. நமக்கு வந்து சதா அபியாசம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்பா. அப்ப எந்த நேரமும், அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நடவடிக்கை கிரமத்துல எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் வித்தையை கீழே வைக்காமல் சதா நடத்தி கொண்டிருக்க வேண்டும்ங்கிறார். அப்போ நீங்க பேசும்போது சாப்பிடும்போது இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் அந்த வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கறது தாங்க அப்பா நமக்கு வலியுறுத்தி இருக்காரு. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரைமுறைப்படி நம்ம போனோம்னா நம்மளுக்கு நல்லதுங்க. சரிங்க. இப்ப கண்களை திறந்து செய்யணுங்கிறது நமக்கு அப்ப பேருந்துல இந்த மாதிரி பிரயாண சமயங்கள்ல நம்ம கண்களை மூடி சதாபியாசம் செய்யலாம். மூடி கூட பண்ணலாங்க, தவறு கிடையாது. என்ன காரணம்னா, இப்போ நாம திடீர்னு கண்ணை இப்படி மேல வச்சு சாம்பவி முத்திரையில இருந்தோம்னா பாக்குறவங்க திடீர்னு அவங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. நாம வந்து பயிற்சி பண்றது நமக்கு தெரிஞ்சா போதுங்கய்யா. அதாவது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல, உள்ளுக்குள்ள நீங்க ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டா அந்த ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சு ஒரு டியூன் பண்ணி அதை கொண்டு வந்து ஊர்த்தொகுதியா மாட்டிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவாவே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குங்கய்யா. அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுங்கய்யா. அதுதான் மேன்மையா. என்ன காரணம்னா, அப்பா வந்து சொல்றாரு, சித்த சமாஜம்
நாம் வந்து ஒரு தரையை கட்டியதாகும் அப்படின்ட்டார். அவர் வந்து அஸ்திவாரம் போட்டு தரை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த தரைக்கு சரிங்க. மேல கட்டடம்லாம் கட்டணும் இல்லையா? அப்ப அந்த ஆமாங்க. வேலையும் பொறுப்பும் யாருகிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த சரிங்க. கட்டடத்துக்கு மேல உள்ள கல்லுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ நம்மளும் வித்தை வாங்கணும், ஏதோ கடைசி காலத்துல போய் நம்ம ஜீவன் மேல போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாம இருக்கு இல்லைங்கய்யா. நம்ம ம். வாழ்ற காலத்திலேயே அந்த சத்தியத்தை உணர்ந்து அந்த ஊர்த்துவகதி அடைஞ்சு உலகத்துக்கு ஒரு ஒளியாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும்போது தான் அந்த கட்டடத்துல ஒரு கல்லாவே நம்ம சேர முடியுது. அதனால சரி. அப்பாவுடைய சரிங்க. வார்த்தையை கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா நம்ம வாழும் காலத்திலேயே அந்த சமாதியை அனுபவித்து ஒரு கட்டடமாக நம்ம விளங்கணும் அப்படிங்கறதான் நம்ம கேட்டுக்கிறது. நன்றிங்க. நன்றிங்க. தேங்க்யூ. நன்றிங்க. ஆத்மா நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆத்மா நமஸ்காரம். ஐயா நீங்க அறிந்த வகையில சித்த வித்தையை இடையில நிறுத்தினவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி நிறுத்தி இருந்தாங்கன்னா அவங்க எந்த காரணத்தினால மேற்கொண்டு தொடர முடியாம இருக்கு? எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி நிறுத்துற மாதிரி ஆட்களை நான் பார்த்தது இல்ல. பயிற்சி அப்படி பண்ற ஆட்களோட மட்டும்தான் நம்மளுக்கு தொடர்பு இருக்கு. ஒருவேளை தொடர முடியல அப்படின்னா அவங்க என்ன காரணத்தினால? இப்போ நீங்க இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, ஒருவேளை தொடர முடியாதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா ஐடியா இருக்குங்களா ஐயா? அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவரவருடைய மனம் தானே அவரவருடைய வாழ்க்கையை வந்து வடிவமைக்குது. சத்தியம்ங்கிறது எடுத்துரைக்கப்படுதுன்னா சத்தியம் சரிங்க. எடுத்துரைக்கும் போதே சத்தியத்துக்கு போகணுமா அசத்தியத்துக்கு போகணுமாங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமையும் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கயா. அதுக்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது. சரி சரி புரியுது. ஓகே நன்றியா. ஐயா ஆத்ம நமஸ்காரம்யா. நீங்க நரி பரின்னு சொல்லியிருந்தீங்க, மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தீங்க. இது அப்படியே திருவாசகத்திலயும் ஒரு லைன் வரையா, அதே நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிறைவித்து பெரிய திண்ணன் மதுரை பிச்சது ஏற்றும் பெருந்துறையாயின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அதுதான் ஆக்சுவலா வந்து ஆன்மீகத்துல இருக்கும் போது பரவாயில்ல வந்து நிறையெல்லாம் எல்லாத்தையும் பரியாக்கி சிவபெருமான் கூட்டின்னு போய் வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது மாணிக்க வாசகர் சொன்ன வரிகளுக்கு தான் அந்த விளக்கம் நம்ம சொன்னதே பாத்தீங்கன்னா, நரிதனை பரியாக்குதல் பரிதனை நரியாக்குதல் சொன்னார் இல்லைங்களா? அது அவருக்குள்ளார நடந்த விஷயம். ஏன் இப்பயும் வந்து அதுதான் உண்மையா இருக்குதுங்கய்யா. அதுதான் எல்லாமே ஆன்மீக அனுபவங்கள் அனைத்தும் உள்ளிருந்து வந்தவையே. சத்தியம் எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு புரியணுங்கிறக்காக வெளியில பாடலாம் எழுதுனாங்களே தவிர எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் எந்த இதுல இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த உள்ளார்ந்த அனுபவங்களை தான் எழுதியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. கண்டிப்பாங்கய்யா. இப்ப கூட ஒரு கட்டின கோயில்ல கூட திருப்பெருந்துறை ஒரு கோயில் தான் கட்டியிருக்காரு. அந்த கட்டின கோயில்ல கூட சிவலிங்கம்னு ஒண்ணு இல்ல, வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கு. அதுல கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க அப்பா சொல்றது அப்படியே அங்க மேட்ச் ஆகுது. அவங்க வந்து அந்த புழுங்கல் அரிசி சமைச்சு அங்க கொட்டுறாங்க. அந்த ஆவிக்கு வந்து அந்த ஆதாரனை காமிக்கிறாங்க. இட் மீன்ஸ் அந்த ஆவின்றதை இங்க நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சுக்கிலம் சொல்றோம், பிரம்மம் சொல்றோம். அப்படியே மேட்ச் ஆகுதுயா. அதுதான் எல்லாமே ஒண்ணுதாங்க. அதாவது நீங்க எத்தனை மார்க்கங்கள் எத்தனை நூல்களை படித்தாலும் எல்லாமே சித்த வேதத்துக்கு வந்து இணைங்க. இது எதனால நம்ம சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நாம ஆரம்ப காலகட்டத்துல மனவளக்கலை, OSS கிரியா யோகா இது மாதிரி பல மார்க்கங்களை கடந்து சித்த வித்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு நூலோ எந்த ஒரு இதுக்கும் நம்ம போறது இல்லைங்கய்யா. இங்க வந்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா நம்மளுக்கு இருக்கிறதுனால கரெக்டா போயிட்டு இருக்குங்க. ஆத்ம நமஸ்காரம். ஐயா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. சரிங்க கார்த்தி, நீங்களே நிறைவு பண்ணிருங்க. சரிங்கண்ணா. ஆகவே இவ்வளவு நேரமும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய
ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒவ்வொரு ஆத்ம சகோதர சகோதரிகளும் ஆனந்த மத்தன்மார்களாய் வாழ வேண்டும் என்று சித்த வேதத்தில் அப்பா கூறியபடி நாமும் ஒவ்வொருவரையும் பார்த்து பிரார்த்தித்து நமஸ்கரித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஞானபிதா நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த வகுப்பில் கலந்து கொள்வோம். ஆத்ம நமஸ்காரம்.